குர்ஆன்ல மூமின்களுக்கு என்ன தெரியுமா சொல்றான்? வலி குல்லி விஜிஹத்துன் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் ஹைராத். ஒவ்வொருவருக்கும் அவர் முன்னோக்கும் இலக்கு உள்ளது, நீங்கள் நன்மையானவற்றை முன்னோக்கி செல்லுங்கள். நாம எதை முன்னோக்கி போகணுமா? யார் யாரை எதை வேணாலும் முன்னோக்கி போட்டுப்பா. இஸ்லாமியர்களான மூமின்களான நீங்க எதை முன்னோக்கி போகணும்? நன்மையானவற்றை முன்னோக்கி போங்க. எது நன்மை, மார்க்கம் எதில் எனக்கு நன்மையை தருது அதை முன்னோக்கி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு அறிவுரை சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்புக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பத்த மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் கொரநாட்டு கருப்பூரின் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த கண்காட்சி அரங்கில் நீங்கள் பார்த்த அனைத்து செய்திகளும், இப்பொழுது பயானில் சொல்லப்பட இருக்கிற அனைத்து செய்திகளும் நமது வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமது மறுமை வெற்றிக்கு உதவிட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த உரையினை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் பல வேலைகளுக்கு மத்தியிலே நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த தூய மார்க்கத்தினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தூய நோக்கிலே இந்த இடத்திலே ஒன்று குழம்பி உள்ளோம். இந்த நல்ல தருணத்திலே மறுமை வெற்றி யாருக்கு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் அழகியதொரு வாழ்க்கை நெறிமுறையை கற்று தந்து இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நல்லவனாகவும் பண்பாளனாகவும் ஒழுக்க சீலராகவும் வாழ்வதற்கான அனைத்து வகை வழிவகைகளையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திற்கு நாம் எதற்காக வந்தோம் என்றே தெரியாமல் நாம் வேறு உலக இன்பங்களிலே மூழ்கடித்து பல உலக காரியங்களை முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு நாம ஏன் வந்தோம், அல்லாஹ் நம்மை ஏன் அனுப்பினான் என்ற ஒற்றை கேள்விக்கு பதில் கேட்டால் தெரியாத இஸ்லாமியர்கள் தான் அதிகம். எதற்காக வந்தோம் என்றாவது ஒரு நாள் இதை பற்றி நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? சரி, எதற்காக இந்த உலகத்திலே நாம் வந்தோம், அல்லாஹ் எதற்கு அனுப்பினான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனையும் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எதற்காக இந்த உலகத்திலே நாம் வந்தோம்ங்கிறத இரண்டே வரிகளை கொண்ட ஒற்றை திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு விளங்க வைத்துவிடும். எதற்காக இங்கே எல்லாம் நம்மள அனுப்புறோம்? கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று பிள்ளைங்களை கட்டி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்து நல்லா சாப்பிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு வீடு கட்டி சொந்த வீட்டில் வசித்து வாழ்ந்து மரணிக்கிறதுக்காக இங்கே வந்தோம். எதற்காக வந்தோம், எதற்காக இந்த உலகத்தில் வந்தோம் என்பதை ஒற்றை இரண்டு வரிகளை கொண்ட ஒரே ஒரு குர்ஆன் வசனம் நமக்கு விளங்க வைத்துவிடும். அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் உங்களில் நல்ல அமல்கள் செய்பவர் யார் என்பதை சோதிக்க ஏற்படுத்தினோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த வாழ்வு மரணம் எதுக்கா? உலகத்துல போய் நல்ல அமல் செய்யறவங்க யாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஏன் வந்தோம் என்ற நோக்கத்தையே மறந்து இந்த உலகத்தில் ஏதேதோ இன்பங்களை இந்த உலகத்தில் மட்டும் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை முன்னோக்கி நம்முடைய வாழ்க்கை
அதுதான் என்னுடைய நோக்கமே. இன்னும் சில பேர் கார் வாங்குறது தாங்க என்னுடைய நோக்கம், கார் வாங்கிடணும். இன்னும் நிறைய பெண்கள் 50 பவுன் வாங்கிடணும், 35 வரைக்கும் வந்துருச்சு, எப்படியாவது அந்த இலக்கு அடைஞ்சிடணும், இது அவர்களது நோக்கம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை நோக்கி முன்னோக்கி போறோம். அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களுக்கு என்ன தெரியுமா சொல்றான்? வலி குல்லி விஜிஹத்துன் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்ஸபிகுல் ஹைராத். ஒவ்வொருவருக்கும் அவர் முன்னோக்கும் இலக்கு உள்ளது, நீங்கள் நன்மையானவற்றை முன்னோக்கி செல்லுங்கள். நாம எதை முன்னோக்கி போகணுமா? யார் யாரை எதை வேணாலும் முன்னோக்கி போட்டும்பா. இஸ்லாமியர்களான மூமின்களான நீங்க எதை முன்னோக்கி போகணும்? நன்மையானவற்றை முன்னோக்கி போங்க. எது நன்மை, மார்க்கம் எதில் எனக்கு நன்மையை தருது, அதை முன்னோக்கி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு அறிவுரை சொல்றான். இன்னைக்கு நாம் நன்மையானவற்றை முன்னோக்கி செல்கிறோமா? நன்மையானவற்றை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, இல்ல தான தர்மம் செய்யறது, இல்ல வேற வழிகள், இல்லை வேற ஏதேனும் சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான நோன்புகள், இப்படி இது போன்ற அம்சங்கள் மட்டும்தான் நன்மையானவை நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நன்மைக்கான பட்டியல், நல்லறத்துக்கான பட்டியல் இஸ்லாம் ரொம்ப நீண்டு போட்டு வச்சிருக்கு. நம்ம போட்ட மாதிரி குறுகிய வட்டமெல்லாம் இல்லை. தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக சதகா. ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பது கூட தர்மம் செஞ்ச நன்மை, இது கூட ஒரு நல்லறம். பாதையில் மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய பொருளை அப்படி தூக்கி தூரம் போட்டு போறோமே, இது கூட தர்மம் செய்த நன்மை, நல்லறம். இப்படி நல்லறத்துக்கான பட்டியல் நீண்ட ஒரு பட்டியலாக இருக்கு. ஆனால் அந்த நல்லறங்கள் செய்வதற்கு, நன்மையான காரியங்களை செய்வதற்கு, பெரிய பெரிய நல்ல காரியங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி சிறு சிறு நற்காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதை நாம என்ன நினைக்கிறோம்னா ஒரு அற்பமாக நினைக்கிறோம். நம்மளை தேடி அந்த நல்ல காரியம் வரும், அதற்கான வாய்ப்பு வழிவகைகளை எல்லாம் ஏற்படுத்துவான். ஆனால் அதை அற்பமாக நினைத்து நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதை செய்ய மாட்டோம். இதுக்காக அல்லாஹ் நமக்கு நன்மை கிடைச்சிட போகுது. ஆனால் எந்த நற்காரியத்தை அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டு நாளை நமக்கு சுவனத்தை தருவான், மறுமை வெற்றியை தருவான் என்று நமக்கு தெரியாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. எந்த ஒரு நன்மையானவற்றையும் அற்பமாக நினைச்சிடாதீங்க. எந்த ஒரு சின்ன நல்லறத்தை கூட அற்பமா நினைச்சிடாதீங்க. அது கூட நாளை உங்களுக்கு உங்களுடைய மறுமை வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிரும். அப்ப எந்த சின்ன நற்காரியமாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி செய்யணும்? இந்த நற்காரியத்தால நமக்கு பொருந்திக்கணும், இந்த நற்காரியத்தினால நாளைக்கு நமக்கு சூனத்துல வெற்றி அடையணும் என்று அப்படி நினைச்சு செய்யணும். சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகளை பொறுத்தவரையும் எந்த ஒரு நற்காரியத்தையும் அவங்க அலட்சியமா நினைக்க மாட்டாங்க. மறுமையிலே ஒரு சஹாபி, சொர்க்கத்துல ஒரு சஹாபியுடைய காலடி ஓசையை நபிகளார் கேட்டாங்க. அந்த சஹாபி யார்? பிலால் ரலி அவர்கள். சரி, ஓகே. பிலால் ரலி அவர்களின் காலடி ஓசையை கேட்டுவிட்டு ரசூலா வரும்போது, பிலால நீ என்ன அப்படி கூடுதலாக அமல் செய்றீங்க, உங்க காலடி ஓசையை சொர்க்கத்துல கேட்டேன்னு சொன்னாங்க. அப்ப பிலால் ரலி அவங்க என்ன சொன்னாங்க? ஒழு செய்யும் போதெல்லாம் 2 ரக்காத் தொழுகிறோம். இப்போ ஒழு செய்யும் போதெல்லாம் 2 ரக்காத்து தொழுவது ஒரு சிறிய ஒரு நற்காரியம். அதுவே அவர்களின் சிறப்பாக ரசூலா சொன்னாங்கல்ல. இது மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. ரசூலுடைய காலத்துல மஸ்ஜித் நபவியில ரசூலா உட்கார்ந்துருக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு சஹாபி அங்க தூய்மை உழுவை செய்துவிட்டு தங்களுடைய 2 செருப்புகளையும் அப்படியே கையில எடுத்துக்கிட்டு பள்ளிவாசலுக்குள்ள வந்து நுழைகிறாங்க. ரசூலா சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சொர்க்கவாசியை பார்க்க விரும்புறீங்களா? இந்த சஹாபி போறாரு பாருங்க, அவதான் அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபி அதே போல உழு செய்துட்டு வராங்க. ரசூலா சொல்றாங்க, சொர்க்கவாசியை பார்க்க விரும்புறீங்களா? அதை வராங்க, பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. 3வது நாளும் அதே மாதிரியே சஹாபி வராங்க, ரசூலா சொர்க்கவாசின்னு சொல்றாங்க. 3 நாள் தொடர்ச்சியாக ரசூலா சொர்க்கவாசின்னு சொல்றாங்களே, இப்ப இவர்களிடத்துல ஏதோ சிறப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க அந்த சபையில இருந்த ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க. போய் அவங்க வீட்டுல போய் தங்குறாங்க. எனக்கும் எங்க அத்தாக்கும் சண்டை, அதனால ஒரு 2 நாள் உங்க வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு அனுமதி கேட்டு அவங்களோட வீட்டுல இருந்து அவங்க என்ன அமல் செய்யறாங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாங்க. இப்ப 2 நாள் போயிருச்சு, எந்த கூடுதலான ஒரு அமலும் செய்யற மாதிரி தெரியல. கடமையான தொழுகையை நிறைவேற்றுக்கிறாங்க, அவங்க வேலைக்கு புறப்பட்டு போயிடுறாங்க. அப்ப 2 நாள் ஆன உடனே அந்த சஹாபிட்டே போய் எங்களுக்கு கேட்டுடுறாங்க,
எனக்கு எங்கள் அத்தாவுக்கு பிரச்சனைலாம் இல்லை. ரசூல்லா 3 நாளாக உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன கூடுதலாக அமல் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் கூடுதலாலாம் எதுவும் நான் அமல் செய்யலை, கடமையானதை சரியான முறையில் நிறைவேற்றுவேன் சொன்ன உடனே சரின்னு இருவரும் பிரிகிறாங்க. போனவங்களை இங்கே திரும்ப கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்கிட்ட கூடுதலாக எந்த அமலும் இல்லை, ஆனால் என்னிடத்துல ஒரு பண்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவருக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை பார்த்து ஒருபோதும் நான் பொறாமப்பட்டதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபிக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எவ்வளவு மகத்தான ஒரு பண்பு, இது என்னால இயலாது. ஏனால் இந்த பொறாமையுடைய அந்த குணம் இருக்கிறதே, அதை வந்து சாதாரண நினைக்கிறோம். அது தீப்பந்தம் போல, அது ஒருவரை கொலை வரை கூட இழுத்து செல்லும். இதுக்கு அருமையான உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அவருடைய சகோதரர் கிணத்துல தள்ளினது எனக்கு பொறாமையோட எண்ணம் தானே. அந்த பொறாமையோட எண்ணம் கூட பிறந்த தம்பியையே கொலை செய்யற அளவுக்கு தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பு, தீய பண்பு. அப்ப இது போன்ற தீய பண்புகளை ஒழித்து நல்ல பண்புகளை நம்ம இடத்துல கொண்டு வரமே, இது கூட மறுமை வெற்றிக்கு நமக்கு உதவும். அப்ப இது போன்ற நல்லறங்கள் அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ரசூல்லா அல்லாஹ் அடியார்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை ஒரு முறை சஹாபாக்களுக்கு விளக்குறாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வாரி அணைத்து முத்தமிடக்கூடிய அந்த காட்சியை சஹாபாக்களிடத்துல சொல்லி காட்டி ரசூலா சொல்றாங்க, இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் இட்டு பொசுக்குவாளா? இல்ல, பொசுக்க மாட்டா. ஏன்? அவள் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறா அந்த குழந்தை மேல. அப்ப ரசூலா சொல்றாங்க, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட கூடுதலான அதிகமான அன்பை அடியார்களின் மீது அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதை சாதாரணமா நம்ம நினைச்சிட கூடாது. வேற வேற ஹதீஸை வச்சு சிந்திச்சு பார்த்தாதான் அல்லாஹ் அடியார்களின் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான் நம்ம விளங்க முடியும். இப்ப நாம ஒரு நன்மையான காரியத்தை நினைக்கிறோம், இப்ப உள்ளத்துல நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அந்த கண்காட்சி அரங்கத்துல, அந்த கபரை பத்தி வச்சிருந்தாங்க. அதை போய் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு நிமிடம் உடம்பெல்லாம் சிலிர்த்து இருக்கும். அந்த கபூர பாம்பு அப்படியே அந்த சடலத்தை சுத்தி இருக்கு, பக்கத்துல தேளு கிடக்கு, பூரான் கிடக்கு, விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கு. பார்க்கும்போது எல்லாருக்கும் உள்ளத்துல அப்படியே லைட்டா அப்படியே ஒரு ஆட்டம் வந்திருக்கும். இப்படிதான் கபூர்ல வேதனை போல அப்படின்னே லேசா இருக்கும். அப்படி ஒரு பயம் வருது இல்ல. இப்ப அல்லாஹ் இது போன்ற நாம நன்மையான காரியத்தை நினைச்சோம்னா நாம இப்ப நினைக்கிறோம், அதை பார்த்தோம்னா நினைக்கிறோம், அப்படிலாம் கபூர் போயிடும், நம்ம இனிமே நல்லது செய்யணும், இனிமே தொழுவணும், தொழுவுலன்னா அந்த கபூர்ல வேதனை அனுபவிப்பாங்களே, இப்படித்தானே வேதனை இருக்கும். இனிமே நம்ம போய் என்ன செய்யணும், ஒரு பொருள் அப்படியே சும்மாவே இருக்கு நம்ம வீட்டுல, அதை போய் தர்மம் பண்ணிடுவோம். பேங்க்ல பணம் சும்மாவே இருக்கு, அதை எடுத்து கொடுத்துருவோம். இனிமே சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவணும், இனிமே புறம் பேசக்கூடாது, இப்படின்னு மனசுல நிறைய நல்ல காரியங்களை நினைக்கிறோம். நாம அதை செய்யறோம் செய்யல, அது அடுத்த பிரச்சனை. நம்ம நினைச்சோம்ல, நினைச்சதுக்காக என் ரப்பு எனக்கு கூலி தருவானா? நினைச்சதுக்காக, மனசுல வெறுமனே சும்மா நினைச்சதுக்காக கரும்பு தின்ன கூலியாம்பம்ல, மனசுல நினைச்சதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறானா? அடியார்களுக்கு கூலியை தரானா. அப்படி நினைச்சதோட நான் விடாம அந்த நல்ல காரியத்தை செஞ்சிட்டேன்னா 10 முதல் 700 மடங்கு வரை ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்கும் அல்லாஹ் கூலி வழங்குறான். செஞ்சா, நினைச்சா கூலி, செஞ்சா கூலி. அதே நான் ஒரு தீமையை நினைக்கிறேன், நாளைக்கு மருமகிட்ட ஒரு செய்தி கிடைச்சிருச்சு, மாமியார்ட்ட போய் முதல்ல நாளைக்கு பத்த வச்சிட வேண்டியதுதான். இல்லை வேற ஏதேனும் ஒரு தீமை, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னேன், இப்படி ஏதோ ஒரு தீமையை நினைக்கிறோம், மனசுல நினைக்கிறோம். நினைச்சதுக்கு அல்லாஹ் தீமை எழுத மாட்டானோ? ரப்பு எவ்வளவு நம்ம மீது அன்பாளனா இருக்கிறான். நாம ஒருவருக்கு 1000 ரூபாய் தர்மம் செய்ய போறாங்க. தர்மம் செய்ய போகும்போது அவருடைய உள்ளத்துல இருக்கிற தீய எண்ணத்தை அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறான். கொடுப்போமா? இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போய் இன்னைக்கு கோட்டை அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு அவர் மனசுல நினைக்கிறாரு. நாம கொடுக்க போற நம்ம என்ன நினைப்போம்? ஏன்னா நீ செய்யற பாவத்துக்கு நான் உனக்கு கொடுக்கணுமா? உனக்கு கொடுக்கணும்னு நினைச்ச பிறகு கொடுக்க முடியாது போற அப்படின்போம்ல. உள்ளத்துல இருக்கிற கெட்ட எண்ணம் எல்லாம் வெளிப்பட்டுச்சுன்னா நாம வந்து ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய மாட்டோம். உள்ளத்துல இருக்கிற அழுக்கு, கசடு, தீய எண்ணங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும்ல. ஆனா நீ எண்ணத்தை தீமையை நினைச்சாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பாவத்தை எழுத மாட்டான், நம்மளை வெறுக்க மாட்டான், நான் அந்த தீமையை செய்யற வரைக்கும். அப்ப அல்லாஹ் நம்ம மீது எவ்வளவு அன்பாளனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ரப்புவை நம் மீது அளப்பெரிய அன்பை வைத்திருக்கக்கூடிய ரப்புவை நாம நெருங்கணும்னா நற்காரியத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு உதவி செய்யாது.
நல்ல உபரியான வணக்கங்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நம்ம நெருங்க முடியும். அல்லாஹ் நம் மீது அளப்பரிய அன்பை இன்னும் அதிகப்படுத்த முடியும். இதை ரசூல்லா ஒரு முறை சொல்றாங்க. அல்லாஹ் சொல்வதாக ரசூல்லா சொல்றாங்க, எனது அடியார்கள் உபரியான நபீலான வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு ஒரு கட்டத்தில் நான் அவனை நேசிக்க ஆரம்பிச்சிடறேன். அவன் நெருங்க நெருங்க உபரியான நிறைய வணக்கங்களை அவன் செய்ய செய்ய நெருங்க நெருங்க நான் ஒரு கட்டத்தில் அவனை நேசிக்க ஆரம்பிச்சிடுறேன். எந்த அளவுக்கு தெரியுமா நான் அவனை நேசிக்கிறேன்? அவன் நடக்கின்ற காலாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக அவனை நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிடுறேன். அவன் என்னிடத்தில் எதையேனும் கேட்டால் கண்டிப்பாக நான் அவனுக்கு வழங்குவேன். அவன் என்னிடத்தில் எதையேனும் பாவ மன்னிப்பு கோரினால் கண்டிப்பாக அவனுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். அவனோ மரணத்தை வெறுக்கிறான், மரணத்தின் மூலம் அவனுக்கு துன்பம் தருவதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ற மாதிரி நினைச்சு பாருங்க. இப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்துறது எது? நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான். மறுமைக்கு பயந்து நாம் செய்கிறோமே நல்லறங்கள், அதுதான் நமக்கு இறைவனின் பொருத்தத்தை பெற்று தந்து இறுதியில் மறுமை வெற்றிக்கு காரணமாக இருக்கும். இப்படி நாம் செய்யக்கூடிய அமல்கள்லயே அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புறது எது தெரியுமா? எந்த அமலாக இருந்தாலும், எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யறோம்ல, அதுதான் அல்லாஹ் விரும்புறான். தொடர்ந்து செய்யப்படும் வணக்கத்தையே அல்லாஹ் ரொம்பவும் விரும்புகிறான். இதைத்தான் சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் செஞ்சாங்க. ஹபீபார் அலி அவர்கள் சொல்றாங்க, என்னைக்கு ரசூல்லா சொல்ல என் காதா நான் கேட்டனோ 12 ரக்காத்து சுன்னத்துகள் தொழுதால் சொர்க்கத்திலே வீடு கட்டப்படும்னு, இன்று வரை நான் அந்த 12 ரக்காத்தை விட்டதே இல்லை. அவர்களிடத்திலே கேட்ட அவர்களது சகோதரர் சொல்றாங்க, என்னைக்கு ரசூல்லா சொன்னதாக உம்மு ஹபீபா அவர்களின் வாயிலிருந்து நான் கேட்டனோ அன்றிலிருந்து 12 ரக்காத்தை நான் விட்டதே இல்லை. அவங்கள்ட்ட இருந்து கேட்ட இன்னொரு சகாபி சொல்றாங்க, இப்படி ரசூல்லா ஒரு நல்லறத்தை காட்டிட்டாங்கன்னா மரணம் வரைக்கும் அந்த நல்லறம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. ரசூலுடைய காலத்துல எண்ணற்ற சம்பவங்கள் இதற்கு உதாரணம். அபூதர்தார் அலி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அற்புதமான ஒரு உதாரணம். எந்த அளவுக்கு நல்லறத்தின் மூலம் இறைவனின் நேசத்தை பெற்று மறுமையில் வெற்றி அடைவதை நோக்கமாக அவங்க கொண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. அதெல்லாம் சாதாரண வரலாறு இல்லை. படிச்சு பார்த்தோம்னா எப்படி அவர்களால முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்மளை வியக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இதெல்லாம். ரசூலுடைய காலத்துல ஒரு வழக்கு ஒன்று ரசூலாட்ட வருது. அப்ப 2 பேர் வராங்க. ரசூலாட்ட ஒருவர் சொல்றார், எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தை சுற்றி நான் ஒரு வேலி போடணும், அதுக்கு ஒரு மரம் ஒன்று இடைஞ்சலாக இருக்கு, அந்த மரம் வேறு ஒருவருடையது, அந்த மரத்தை அவர் எனக்கு விட்டு கொடுத்துட்டாருன்னா நான் அந்த தோட்டத்தை பாதுகாக்க வேலி போட்டுக்குவேன். ரசூலா அந்த ஒரு மரத்துடைய உரிமையாளரை கூப்பிட்டு, இவருக்கு அந்த வேலி போடுவதற்கு என்னுடைய மரம் தடங்களாக இருக்கிறது, அந்த மரத்தை அவருக்காக நீங்க விட்டு கொடுத்துருங்களேன், இந்த செயலை நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்காக சொர்க்கத்துல ஒரு மரத்தை தருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மரத்தின் உரிமையாளர் அந்த மரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இந்த உரையாடலை அபூதர்தார் அலி அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வழக்கு பிரிஞ்சிருது, எல்லாம் திரும்பி போயிடுறாங்க. ஆனா ஒரு மரத்தின் உரிமையாளரை அபூதர்தார் அலி அவர்கள் சந்திக்க போறாங்க. ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட அந்த ஒரு மரம் கேட்டாங்களே, அந்த ஒரு மரத்தை இப்ப நான் உங்கள்கிட்ட விலை பேச வந்திருக்கிறேன், இந்த ஒரு மரத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்துக்கு நான் தோட்டத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், இந்த தோட்டத்துக்கு பகரமாக அந்த ஒரு மரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. உடனே அந்த சஹாபியும் சரி ஓகே, வேணா ஒரு மரத்துக்கு பதிலாக தோட்டமே கிடைக்குதே, அது ஓகே தந்துடுறேன் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. உடனே ரேசா ரசூலுல்லாஹ் இடத்துல அந்த அபூதர்தார் அலி அவர்கள் வராங்க, அந்த ஒரு மரத்தின் உரிமையை பெற்று. யார் ரசூலுல்லாஹ், அந்த ஒரு மரத்தை கேட்டீங்களே, அந்த ஒரு மரத்தை என் தோட்டத்துக்கு பகரமாக நான் வாங்கிட்டேன், இப்போ அந்த மரத்தை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், நீங்க யாருக்கு கொடுக்கணுமோ கொடுங்க, ஆனா ஒரே ஒரு கேள்வி. அந்த சகோதரர் கேட்கும் போது அந்த ஒரு மரத்துக்கு பதிலாக சொர்க்கத்தில் ஒரு மரத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னீங்களே, இப்ப எனக்கு அந்த சொர்க்கத்தின் மரம் கிடைக்குமா? இதான் அபூதர்தார் அலி அவர்களுடைய கேள்வி. ரசூலுல்லாஹ்க்கு வியப்பாயிடுச்சு. அவளை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே அந்த கேட்ட உடனே சந்தோஷத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதர்தாவே, உன்னுடைய இந்த செயலுக்காக சொர்க்கத்திலே அல்லாஹ் ஏராளமான மரங்களை நட்டுட்டான். ஒரு மரம் அவங்களுக்கு, உன்னுடைய இந்த செயலை பாராட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏராளமான மரங்கள் உனக்கு சொர்க்கத்துல இதற்காக வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அபூதர்தார் அலி அவர்கள் மகிழ்ச்சியோடு தன்னுடைய மனைவியை நோக்கி போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்துல தான் வசிப்பிடமும் இருக்கும், அந்த அங்கேயே வசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருப்பாங்க.
அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தோட்டத்தில் அவங்களுடைய வசிப்பிடம் இருக்கு, அங்கதான் அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. நேரா அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் தோட்டத்தை கொடுத்துட்டாங்கல்ல, மனைவியை வெளியில கூப்பிடணும்ல போறாங்க. அபூதர்தாவே, சொர்க்கத்தின் பல மரங்களுக்காக இந்த தோட்டத்தை நான் விலை பேசிட்டேன், வாங்க நம்ம வெளியில போகணும்னு கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? புத்தி கேட்ட மனுஷனை, உலகம் தெரியாத மனுஷனை, இப்படி எப்படி உன்னோட என் வாழ்க்கையை போகுதுன்னு தெரியலையே சொல்லியிருப்போம்ல. ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அதான் சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள். உண்மையாவே அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த செயலை விட கூடுதலாக ஒரு பாராட்டு உம்மு தர்தா ரலியல்லாஹு அவர்களுக்கு தான். ஏன்? தன் கணவர் அப்படி சொன்ன உடனே சொல்றாங்க, இது சிறந்த வியாபாரம் அல்ல இருக்கு, இதுக்காக வேண்டி சொர்க்கத்துல மரமா, மகிழ்ச்சியோடு தன் கணவரோடு வெளியில வராங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அவர்களுடைய இலக்கு எதுவா இருந்திருக்கு? மறுமை வெற்றி தான் அவர்களுடைய இலக்கு. மறுமை வெற்றிக்காக இந்த உலகத்தில் நான் என்ன செய்யணும், எதை இழக்கணும், எதையும் இழக்க தயார். அதுதான் அவர்களது வாழ்க்கையின் பாடம் நமக்கு கற்றுத்தது. அப்ப மறுமையின் இலக்குக்காக இவ்வளவு பெரிய நற்காரியத்தை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்களே, நாம் ஏதாவது மறுமையில வெற்றி அடைவதற்கு நம்மளிடத்துல ஏதாவது ஒரு நற்காரியம் சிறப்பான ஒண்ணு என்கிட்ட இருக்கு, நம்ம எனக்கா செஞ்சு பார்த்துருக்கிறோமா? ரசூலாவிடத்துல எவ்வளவு சிறப்பு இருந்துச்சு தெரியுமா? ரசூலா முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே நற்காரியத்துக்கு விரைஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, யார ரசூலா, நீங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியா இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கம்னு சொல்லிட்டான், நீங்க ஏன் இவ்வளவு கால வீங்க வீங்க ஏன் தொழுவணும்? அதுக்கு ரசூலா சொல்றாங்க, நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்க கூடாதா? அப்ப ரசூலா கால வீங்கும் அளவுக்கு தன் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நற்காரியங்களை அதிகமாக செய்பவர்களாக இருந்தாங்க. தபூக் என்ற ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துக்காக ஒட்டகங்கள் எல்லாம் பிரிக்கப்படுது. ஏன்னா யுத்தத்துக்கு போகணும்னா தபூக்குங்கிற ஒரு இடத்துக்கு தேடி போகணும். இப்ப வாகனங்கள் பிரிக்கப்படுது. வாகனங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்ப வாகனம் கம்மியா இருக்கு அப்படின்னா இடத்துக்கு போகணுமே. அப்ப பிரிக்கும் போது ஒரு வாகனத்துக்கு 3 பேர் அப்படின்னு சொல்லி ரசூலா பிரிக்கிறாங்க. அப்படி 3 பேருன்னு பிரிச்சாதான் அந்த வாகனங்கள் சரியான முறையில எல்லோருக்கும் கிடைக்கிது. அப்படி 3 பேரா பிரிச்சானா 3 பேர் சேர்ந்து உட்காந்து வாகனம் தாங்குமா, ஒட்டகம் தாங்குமா? தாங்காது. அதை நோவினை செய்யற மாதிரி. அப்ப என்ன ஐடியா பண்றாங்க அப்படின்னா, 3 பேர்ல 2 பேரு வாகனத்துல உட்காந்து வரணும். வாகனத்துக்கு ஒரு வாகனத்துக்கு எத்தனை பேரு? 3 பேர். 2 பேர் வாகனத்துல உட்காந்து வரணும், ஒருத்தவங்க கீழே இறங்கி நடந்து வரணும். கொஞ்ச தூரம் போன உடனே நடந்து வந்தவங்க வாகனத்துல ஏறிடணும், வாகனத்துல இருந்தவங்க இறங்கிடணும், ஒருவர் இறங்கிடணும். திரும்பி கொஞ்ச தூரம் போன உடனே இவர் வாகனத்து மேல ஏறிடணும், 3ஆம் நபர் இறங்கி நடந்து வரணும். இப்ப இப்படி எல்லாரும் சரிசமமாக அந்த நடக்கக்கூடிய அந்த இதை பிரிச்சுக்கிட்டோம்னா எல்லாருமே அந்த இடத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு இப்படி ஒரு திட்டம் தீட்டப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரசூலா கூட 2 சஹாபி வராங்க. அதுல ஒருத்தவங்க அலி ரலியல்லாஹு அவர்கள். அப்ப ரசூலாவும் அந்த இன்னொரு சஹாபி வாகனத்துல வராங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் நடந்து வராங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அப்படியே மாறி மாறி போறாங்க. ஒரு கட்டத்துல ரசூலா இறங்க வேண்டிய ஒரு நிலை வருது. ரசூலா வாகனத்துல இருந்து இறங்க முற்படுறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல இறங்காதீங்க, நாங்க 2 பேருமே மாறி மாறி இறங்கிக்கிறோம், நீங்க வாகனத்துல உட்காந்தே வாங்க. இது ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க ரசூலா மேல வச்சிருந்த ஒரு அன்பு, அவங்க ஒரு கண்ணியம். அதனால ரசூலா நீங்க நடக்க வேணாம், நாங்களே மாறி மாறி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரசூலா ஒத்துக்கல. ஏன்பா, நானும் நன்மையில் தேவையுடையவனா இருக்கேன், நான் நடந்துதான் வருவேன், இறங்கி நடந்து வரேன். இப்ப ரசூலா எவ்வளவு நன்மையான காரியத்துக்கு முற்பட்டு இருக்கிறாங்க பாருங்க. இல்ல நான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, சொர்க்கம் தான், பிரச்சனை இல்லை, நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்து இவ்வளவு நன்மை எதுக்கு நமக்கு அப்படின்னு நினைக்கலையே, இறங்கி நடந்து வராங்க. மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாச்சு. மதீனால பள்ளிவாசல்கள் இல்லை. மதீனாவில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி. அந்த முதல் பள்ளிவாசல் கட்டப்படக்கூடிய அந்த இடத்தை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அம்சம் நடந்துகிட்டு இருக்கு. ரசூலா சொல்றாங்க, ஒரு பள்ளிவாசல் வேணும், இடத்தை அதுக்கு தேர்வு செய்யணும். ஒட்டகம் எங்க போய் அமர்தோ அந்த இடத்துல தான் பள்ளிவாசல் கட்டணும். ஒட்டகம் ஒரு இடத்துல போய் அமருது, அந்த இடம் 2 சிறுவர்களுக்கு சொந்தமான இடம். ரசூலா அந்த சிறுவர்கள் இடத்துல போய் இந்த இடம் பள்ளிவாசலை கட்டணும், விலைக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த 2 சிறுவர்களும் இல்லை, வேணாம், நாங்கள் பள்ளிவாசலுக்காக அந்த இடத்த தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூலா ஒத்துக்கலை, இல்லை விலைக்கு தான் வேணும். இதுக்கு 2 காரணம் இருக்குது. முகமது வந்தார், இந்த சிறுவர்களை ஏமாற்றி இந்த இடத்த பறிச்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு பேர் வந்துட
இன்னைக்கு கோடான கோடி மக்கள் இதுவரை தொழுது கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் மறுமை வரைக்கும் தொழ போறாங்களே. அத்தனை நன்மையும் அந்த இடத்தின் உரிமையாளரான நபிகளாருக்கே சொந்தமாகும். எவ்வளவு நன்மை அடைய ஆர்வப்பட்டாங்க. இன்னைக்கு எந்த கேரண்டி இல்லாத நாம எம்பட்ட ஏதாவது ஒரு ஆர்வம் இருக்குதா? வறுமையில வெற்றி அடையணுமே, நல்லறம் செய்யணுமே. நம்ம என்ன செய்கிறோம்? என்ன இது வரைக்கும் செஞ்சு வச்சிருக்கிறோம்? பிறந்த நாளை குதூகலமா கொண்டாடுறோம். என்ன கேட்டா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் உட்கார்ந்து அழுவணும். இத்தனை ஆண்டுகாலம் போயிருச்சே, பாவ மூட்டையை சேர்த்து வச்சிருக்கிறோமே, நன்மை மூட்டை எதுவுமே இல்லையே, இன்னும் எத்தனை ஆளும் போதோ தெரியலையே, அடுத்த வருஷம் இருப்போமா என்னன்னு தெரியலையே, ஒவ்வொருத்தரும் வருத்தப்படணும், அழுவணும், கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்களாம். அப்ப இதையெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? மறுமை நாள்ல உடல் உறுப்புகள் எல்லாம் பேசும். கை பேசும், விரல் பேசும், கண்ணு பேசும், காது பேசும், தலை பேசும், என் முடி கூட பேசும், கால் பேசும், எல்லாம் பேசும். உடல் உறுப்புகள் அத்தனையும் மறுமை நாளில இறைவனின் முன்னால் சாட்சி சொல்லும். என்ன பேசும்னா என்ன பேசும்? என்ன பேசும்? இது எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடை. அல்லாஹ் படைச்ச கண்ணு மாதிரி உருவாக்க முடியுதா? எவ்வளவு விஞ்ஞானம் பரவி இருக்கு, என்னென்னதான் உருவாக்குறாங்க. பல்லுல உள்ள எனாமல கூட உருவாக்க முடியல. என் ரப்பு எனக்கு கொடுத்த பல்லுடைய எனாமல அதே போன்ற ஒரு எனாமலை ஒருவரால் உருவாக்க முடியவே முடியாது. அப்படி ஒரு அற்புத உடலை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறானே. இந்த உடலை வைத்து, உடலில் உள்ள உறுப்புகளை வைத்து நாம் நன்மை செய்கிறோமா, தீமை செய்கிறோமா? என் நாவு நன்மை செய்தா, தீமை செய்தா? என் கண் நன்மை செய்தா, தீமை செய்தா? என் காது நன்மை செய்தா, தீமை செய்தா? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அதெல்லாம் மறுமையில சாட்சி சொல்லும்ல. நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் என் பணத்தால இதை அடைவேன், என் செல்வாக்கால இதை அடைவேன், ஏன் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, இதை வச்சு நான் போனேன்னா அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்துருவல்ல. பணம், பதவி, பட்டம் எல்லாம் இந்த உலகத்துல தான், அதை வச்சு எதாவது அடையலாம். உயிர் போய் ஜனாசாவை ஆயிட்டோம்னா பணம் அங்க வந்து பேசுமா? பணத்தை வச்சு கேள்வி கணக்கை எளிதாக்குவீங்களா? பணத்தை கபூர்ல போட்டு புதைச்சா உதவுமா? இல்ல நான் 3 டிகிரி வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் போட்டு புதைச்சா உதவுமா? இல்ல நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, எவ்வளவு செல்வாக்குள்ள ஆளு தெரியுமா, அதை உதவுமா? எல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். கபூர்ல போய் வச்சிட்டோம்னா எது உதவும்? நாம செஞ்ச நல்ல காரியங்கள், மறுமைக்காக பயந்தமே, அது மட்டும் தான் மறுமையில உதவும். கபூர்ல போய் வச்ச உடனே அழகிய தோற்றத்தோடு ஒருவர் வருவார். யார் நீ? நான் தான் உலகத்திலே நீ செய்த நல்ல காரியம். குடும்பத்தார் போயிடுவாங்க, பதவி பட்டம் போயிடும், எல்லாம் போயிடும். யார் நம்மளோட இருக்க போறது? நாம செஞ்ச நல்ல காரியம். எதுவுமே செய்யாதவனுக்கு, வெறும் தீமையை மட்டும் செய்து மரணித்தவனுக்கு கொடூரமான அருவருப்பான தோற்றத்தில் ஒருவர் வருவார். யார் நீ? நான் தான் உலகத்தில் நீ செய்த தீமை. அப்ப இறந்து போன உடனே எல்லாம் போயிடும். யார் மட்டும் இருப்பா? நாம நன்மை செஞ்சோம்னா அது நம்மளோட இருக்கும், தீமை செஞ்சோம்னா அது நம்மளோட இருக்கும். மௌத்தா போய் மறுமையில நம்மளை சொர்க்கத்திலே கொண்டு விடுவது வரைக்கும் அனைத்து அம்சத்திலும் நன்மை தீமை வைத்துத்தான் அங்க தீர்ப்பே. மறுமையெல்லாம் எந்திரிச்சாச்சு, சூரியனை கொண்டு வந்து நல்லா அப்படி கிட்ட நிப்பாட்டிடுவான். சூரியன் அப்படி கிட்ட வந்து நிற்கிது, வேர்வைகள் வலியுது. பல பயானில் கேட்டிருப்போம். சிலருக்கு கரண்டை கால் வரை வேர்வை, சிலருக்கு முட்டு வரை வேர்வை, சிலருக்கு இடுப்பு வரை வேர்வை, சிலருக்கு வேர்வையாலே கடிவாளம் போடப்படும், சிலர் வேர்வையிலே மூழ்கிடுவார்கள். இப்படி எத்தனை பயானில் கேட்டிருக்கோம். ஏன் இந்த இப்படி கேட்டகரி? எதனால? எல்லாருக்கும் ஒரே சூரியன் தானே அங்கே இருக்க போது, ஒரே மாதிரி தானே வேர்க்கணும். அப்புறம் ஏன் சிலருக்கு கொஞ்சம், சிலர் வேர்வையில் மூழ்குறாங்க? என்ன காரணம்? நன்மை தீமை தான். அப்ப ஒருவர் மறுமையிலே இன்பகரமான வாழ்க்கையில் இருக்கணும், அதுல லேசாகணும், அவர்கிட்ட என்ன வேணும்? நன்மை வேணும். நன்மை நிறைய செஞ்சீங்களா, சூரியனோட வெயில் சுடாது. நன்மையே இல்லையா, நல்லா பொசுக்கட்டும் அப்படின்னு நல்லா ஆர்டர் போட்டுருவான். அப்ப மறுமை வெற்றி யாருக்கு? நல்லறம் செய்தவர்களுக்கு மறுமையிலே இலகுவாக்கப்படும். சரி, முடிஞ்சிருச்சு, கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சொர்க்கம் போறவங்க சொர்க்கம் போங்க, நரகம் போறவங்க நரகம் போங்கன்னு நல்லா சொல்லிட்டான். போயாச்சு, கேட்டகரிகளாக பிரிச்சாச்சு. சொர்க்கம் போங்கன்னா போயிட முடியுமா? இந்த கண்காட்சி அரங்கத்தில் ஒன்று வச்சிருந்தாங்க, நல்லா அற்புதமாக செஞ்சு வச்சிருந்தாங்க. கீழே நெருப்பு கதை கதைன்னு இருக்கும், மேலே பாலம் போடப்படும். கீழே நெருப்பு, என்ன நெருப்பு அது? கீழே நரகம்.
நரகத்துக்கு மேல பாலம், பாலத்தை தாண்டினாதான் எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். எல்லா சொர்க்கவாசிகளும் அதை தாண்டாமல் அந்த நரகத்தின் ஜுவாலையை சுவாசிக்காமல் எங்க போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது. நரகத்துக்கு பிறகுதான் சொர்க்கம் இருக்கு. அல்லாஹ் சொர்க்கவாசிகளாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். நரகத்துக்கு மேல பாலத்தை போட்டாச்சு. நரகத்தை தாண்டினா சொர்க்கம். பாலம்னா நம்ம என்ன நினைப்போம்? ஆஹா, பைபாஸ் பாலத்தில் ஜாலியாக காற்று வாங்கிட்டு டீ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு நல்லா வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்குது, அப்படி ஒரு அற்புதமான காற்று நினைப்போம். அந்த பாலத்தை பற்றி நிறைய செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த பாலம் நாம நினைக்கிற மாதிரி பைபாஸ் பாலம் அல்ல. அந்த பாலத்தை பற்றி நபிகளா நிறைய செய்திகள்ல நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது நேரம் குறைவா இருக்கிறதுனால கடகடன்னு சொல்றேன். அந்த பாலம் வழுக்கும் தன்மை கொண்ட பாலம், சாதாரணமா இருக்காதான், வழுக்குமா. அந்த பாலத்தின் இரு ஓரங்களிலும் கொக்கிகள் போடப்பட்டு இருக்குமா. நன்மை செய்தவர்களை குறைவாக அந்த கொக்கி இழுக்கும், தீமை செய்தவர்களை அதிகமாக இழுத்து கீழே நரகத்திலே தள்ளுவதற்கு முயற்சி செய்யும். அந்த பாலத்தின் இரு ஓரத்திலேயும் ரசூலாவுடைய காலத்துல இருந்த ஒரு செடியை ரசூலா உதாரணத்துக்கு சொல்றாங்க. சத்தான் செடியின் முல்லை போன்ற முட்கள் இருக்கும், அதன் நீளத்தையும் தடினத்தையும் அல்லாஹ்வே அறிவான். இப்படி ஒரு நீளமான தடித்த முட்கள் அந்த பாலத்திலே போடப்பட்டு இருக்கும். அந்த பாலத்தை கடந்துதான் எல்லா சொர்க்கவாசிகளும் சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த பாலத்தில் போய் நிக்கிறோமே, அங்க கூட ஒருவருக்கு உதவி செய்யறது எது தெரியுமா? நாம இந்த உலகத்தில் இருக்கும் போது செஞ்ச நல்ல காரியங்கள் தான். நன்மையான காரியங்களை வைத்துத்தான் அங்கேயும் கேட்டகரிகள் பிரிக்கப்படும். எப்படி வேர்வையில கேட்டகரிகள் எல்லாம் பிரிச்சானோ அதே மாதிரி அங்கேயே என்ன பிரிச்சிருவான்ல, அதிகமான நன்மைகளை செஞ்சவங்க இருக்கிறாங்களா, அந்த பாலத்தை எப்படி கடப்பாங்க? அட மின்னல் வேகத்தில் கடப்பாங்க. மின்னல் வேகம், சட்டுன்னு கடந்துருவாங்க. கண் சிமிட்டுதலை போல அப்படின்னு ஹதீஸ்கள்ல வருது. மின்னலை போலவும் கண் சிமிட்டுதலை போலவும் சட்டுன்னு கலந்துருவாங்க. இரண்டாவது, பறவையை போன்று போவாங்க. மூன்றாவது, வேகமாக ஓடும் குதிரையை போன்று கடப்பாங்க. நாலாவது, மனிதர் நடந்து போவார். ஐந்தாவது கேட்டகரி, அவங்களால நடக்க முடியாது, ஓட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. தன்னுடைய நெஞ்சால் ஊறி 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 முட்கள் குத்த, ரத்தம் வடிய, கொக்கிகள் இழுக்க, தட்டு தடுமாறி அந்த பாலத்தை கடக்கிறவங்க இருக்கிறாங்க. தப்பி தவறி அந்த பாலத்துக்கு கீழ் நெருப்பிலே நரகத்திலே வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் நாடியவர்கள் அதை கடப்பாங்க. அல்லாஹ் யாரை தண்டிக்க விரும்புகிறானோ அவர்கள் அந்த கொக்கி பிடிச்சி கீழே இழுத்து போடும். உண்மையில கொஞ்சோண்டு அடுப்புல நெருப்பு இருக்கு, நாம இங்க நிக்கிறோம், என்ன வேகம் வருது, அதோட வேகம் இவ்வளோண்டு நெருப்பு இருக்குமா? நரக நெருப்பு எப்படிப்பட்டது? அந்த நரக நெருப்புக்கு மேல் அந்த பாலம் என்று சொன்னால் அதனுடைய ஜுவாலை எப்படி இருக்கும், நடந்து போகும்போது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப அதுல மின்னலை போல பறக்கணும்னா என்ன வேணும்? அப்ப அதிகமான அமல் செய்தால்தான், நிறைய நல்ல காரியங்களை செய்து நாம் நன்மையை சேர்த்தால்தான் அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஜரஜாவில இருக்கலாம். சரி, போயாச்சு, கடந்தாச்சு, சொர்க்கத்துக்கு போயாச்சு. சொர்க்கத்துக்கு போன உடனே அல்லாஹ்வுக்கும் சொர்க்கவாசிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உரையாடல். சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கவாசிகளே, இங்க உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சா? ஏதாவது இங்க அநீதி இருக்கா? உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் வந்து விசாரிப்பான். ஒரு முறை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு திருமறையுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. 2வது அத்தியாயம் 148வது வசனம். வலிக்குள்ளி விஜயத்தின் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் ஹைராத். ஒவ்வொருவருக்கும் அவர் முன்னோக்கும், தப்பா சொல்லிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறாங்க, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, நன்மை செய்தோருக்கு நன்மை உண்டு, வஸியாதா, அதைவிட அதிகமாக உள்ளது. 10வது அத்தியாயம் 26வது வசனம். அது என்ன? நன்மை செய்தோருக்கு நன்மை உண்டு, அது சஹாபாக்களுக்கு புரியுது. வஸியாதா, அதை விட அதிகமாவா? நன்மை செஞ்சவங்களுக்கு நன்மை ஓகே, அதை விட அதிகமான என்ன அப்படின்னு அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டும் போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, அதை விட அதிகமாவா, அதை விட அதிகமாவா அப்படின்னா என்ன தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் அங்கே சொர்க்கத்திலே உரையாடல் நடக்குது, அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கவாசிகள் போன உடனே அல்லாஹ் கேட்பான்,
உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதான்னு? இல்ல. யா அல்லாஹ், இப்படிப்பட்ட நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு வண்டிய, இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொர்க்கவாசிகள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போதுதான் அல்லாஹ் சொல்லுவான், வசியாதா, இல்ல, இதை விட, சொர்க்கத்தை விட வேறு ஒண்ணு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் வியந்து அப்படியே இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் அல்லாஹ் அந்த திரையை அகற்றுவான். இதுவரை யாராவது அல்லாஹ்வை பார்த்துருக்கிறோமா? அல்லாஹ் உற்ற தோழர்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி பார்த்துருக்குறாங்களா? இல்லை எத்தனையோ நபிமார்கள் பார்த்துருக்குறாங்களா? மூசா நபி பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு எல்லாம் காட்சி தந்தானா? இதுவரை யாரும் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. இன்னும் மறுமை வரை, இன்னும் அந்த மறுமை இறுதி மனிதர் வரைக்கும், மௌத்தா போற மனிதர் வரைக்கும் யாரும் அல்லாஹ்வை பார்க்க போறதில்லை. மறுமையில் எழுப்பணும்னு அல்லாஹ் எல்லாருக்கும் காட்டிடுவானா? காட்ட மாட்டான். அப்ப எப்ப அல்லாஹ் தன்னுடைய உருவத்தை அடியார்களுக்கு காட்டுவான்? எல்லாம் முடிந்த சிராத்தில் பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போன பிறகுதான் அல்லாஹ் தன்னுடைய உருவத்தை அடியார்களுக்கு காட்டுவான். அப்ப அதை விட அதிகமான அல்லாஹ் சொன்னானே, அது என்ன? தன்னை அடியார்களுக்கு காட்டுவதைத்தான் அல்லாஹ் சொல்றான். சொர்க்கவாசியா, சொர்க்கமா, அதை விட அதிகமா உங்களுக்கு ஒண்ணு இருக்கு. அப்படி திரையை அகற்றி அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் இறைவனை பார்க்கும் போது சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், சொர்க்கமா வேணாம், இப்படி உன்னை பார்த்துட்டு இங்கே இருந்துடுறோம், அதை தாண்டிய இன்பத்தை, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எனக்கு நீ தந்து விட்டாய் என்று இறைவனை போற்றி புகழ்ந்து துதித்து சஜிதாவில் விழுவார்கள் என்று ஹதீஸ்களிலே இருக்கு. இப்படி இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும்? இப்படி ஒரு வெற்றி மறுமையில கிடைக்கணும்னா நம்மளுக்கு கிட்ட என்ன இருக்கணும்? நன்மைகள் அதிகமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், கமன் கான எர்ஜூ லிகா ரப்பிஹி பல் யமல் அமலன் சாலிகன் வலா யுஷ்ரிக் பி இபாதிஹி ரப்பிஹி அஹதா. தனது இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர், மறுமையில வெற்றி அடைஞ்சு இறைவனை சந்திக்கணுமா, அதை நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி எதிர்பார்க்கிறவங்க நல்லறம் செய்யட்டும், தனது இறை வணக்கத்தில் எவரையும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காது இருக்கட்டும். இப்போ இறைவனை மறுமையில சந்திக்கிறவங்க என்ன ரெண்டு செய்யணும்? ஒன்று நல்லறம் செய்யணும், தன்னுடைய இறை வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் யாரையும் வைக்காம இணை கற்பிக்காம இருக்கணும். அப்ப அவர்களுக்கு தான் மறுமை வெற்றி, அவர்கள் தான் நாளை சுவனம் செல்ல முடியும், அவர்கள் தான் சுவனம் சென்று இறைவனை மறுமையிலே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் குடும்பத்தில் அனைவருக்கும் அல்லாஹ் தரணும்னா என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மார்க்கத்தை போதிக்கணும். நாம நன்மை செஞ்சு நாம மட்டும் சொர்க்கம் போனா போதுமா? நம்ம குடும்பத்தில் அனைவரும் போகணுமா? எல்லாரும் போகணும்ல. அப்ப அதற்காகத்தான் இது போன்ற மக்த மதரசாக்கள். நமக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியலையா? மக்த மதரசாக்களுக்கு அனுப்பி வைங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. இதே கருத்தை தான் இஸ்லாமிய மார்க்கமும் சொல்லுது. எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் யூதர்களாகவும் பெற்றோர்களின் வளர்ப்பின் மூலமாகத்தான் அவர்கள் மாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எல்லா குழந்தைகளுக்கும் முதல் ஆசிரியர் யாரு? பெற்றோர்களாகிய நாம் தான். அப்ப நாம் தான் அவர்கள் எந்த வழியில் சென்றால் அவர்களுக்கு நன்மை, எந்த வழியில் சென்றால் அவர்களுக்கு தீமை என்பதை பிரித்து அறிவித்து காட்டணும். ஆனா நம்மளுடைய நிலை என்ன? காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறோம், சாயங்காலம் 4 மணியோ 5 மணியோ புள்ள வருது, வந்த உடனே ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன திரும்பவும் டியூஷன் அனுப்புறோம். காலையில இருந்து அப்ப இரவு வரைக்கும் பிள்ளைகளை எதுக்கு அனுப்புறோம்? இந்த இம்மைக்கு மட்டுமே பயனளிக்கக்கூடிய கல்வியை கற்றுக்கொள்ள அனுப்புறோம்ல. இந்த காலையில இருந்து இரவு வரைக்கும் படிக்கக்கூடிய இந்த கல்வி என்னத்தை போதிக்குது? அதுக்காக யாரையும் ஸ்கூலுக்கே அனுப்ப வேணாம்னு சொல்லல, இம்மைக்கு அது தேவைதான். ஆனால் அதில் என்ன போதிக்கப்படுது? இன்னைக்கு படித்தவர்களிடத்துல இருக்கக்கூடிய தவறுகள் தான் அதிகம். படிக்காத பாமரனை விட மோசமான பெரும் பெரும் தவறுகளை படித்தவர்கள் தான் இன்னைக்கு செய்யறாங்க. மது போதையிலே சிக்கி தவிப்பவர்கள் பெரும்பாலும் படித்தவர்கள். ஒரே ஒரு போன் கால் தாங்க வந்துச்சு, பேங்க்ல உள்ள அக்கௌண்ட்ல காசு எல்லாம் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இதை செய்யறவங்க யார்? படிச்சவனா படிக்காதவனா? திருட்டு வெளியில நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம். உள்ளுக்குள்ள இன்னைக்கு திருடுறாங்க. எங்க ஊர்ல கூட ஒரு கொலை நடந்துச்சு.
அந்த சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனா உள்ள கிட்னியை காணும், இருதயத்தை காணும், ஒன்றுத்தையும் காணும். இன்னைக்கு எப்படி எல்லாம் திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் செய்யறது யார்? உங்களை தாங்க கடவுள் மாதிரி நினைக்கிறோன்னு மாற்று மதத்தவர் போய் சொல்லுவாங்க மருத்துவமனையில். அந்த அளவு உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த கல்வி படித்தவர்களை கூட இன்னும் நம்ப முடியாத நிலை. அப்ப இதெல்லாம் செய்யறவங்க யாரு? படிச்சவங்க தானே. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அதை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு பெண்ணும் தன் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள், அதை பற்றி அவள் மறுமையில் விசாரிக்கப்படுவாள். உன் பிள்ளைங்களை எப்படி வளர்த்தீங்க கேள்வி இருக்கு. நிக்க வச்சு அல்லாஹ் கேட்பான். காலையிலிருந்து இரவு வரை படிப்பு படிப்புன்னு படிப்புன்னு போவதை இடையில 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மக்தப் பள்ளிக்கு அனுப்புவதற்கு 1008 காரணத்தை பெற்றோர்களாகிய நாமே சொன்னா பிள்ளைகளையே சொல்ல மாட்டாங்க. நேரம் இல்லை, இல்லை மக்தப் பள்ளிக்கு அனுப்புனா டியூஷன் லேட் ஆயிடுது, இல்லை எக்ஸ்ட்ராவா ஒரு வகுப்புக்கு அனுப்பிட்டு இருக்கேன் அதுக்கு நின்று போயிடும், எவ்வளோ காரணத்தை சொல்றோம். அந்த 1 மணி நேரம் அனுப்புறதுக்கு அந்த 1 மணி நேரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை என்றால் என்னங்கிறத கற்றுத்தரும். இந்திய மகளிர் ஆணையம் சமீப காலத்திற்கு முன்னால் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்தியாவிலே பெண் சிசு கொலை செய்பவர்கள் அதிகம் யார், குறைவு யார்? இந்தியா முழுக்க தற்கொலை செய்து கொள்பவர்கள் யார், எதுல அதிகம் எதுல கம்மி? அந்த கணக்கெடுப்பில் சொல்றாங்க இந்தியா முழுக்க தற்கொலை செய்து கொள்பவர்களின் பட்டியலில் இஸ்லாமியர்கள் சதவிகிதத்தில் ரொம்ப கம்மி. பெண் சிசு கொலை செய்பவர்கள் இஸ்லாமியர்களுடைய பட்டியலில் ரொம்ப கம்மி. நாம தான் ரெண்டுத்துலயும் கம்மியா இருக்கோம். சொல்ல போனா கம்மியால இருக்கக்கூடாது, இல்ல 0 வருவாங்க. இஸ்லாமியர்கள் பெண் சிசு கொலையும் பண்ண மாட்டாங்க, இஸ்லாமியர்கள் தற்கொலையும் செஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்? ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை எதிர்கொண்டு நிற்கணுன்ற பக்குவத்தை இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? மக்தப் பள்ளியில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் சொல்லி கொடுக்கப்படும். நீ சின்ன சின்ன பிள்ளைங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனம் உடைஞ்சு தற்கொலை. சென்ற ஒரு வாரத்திற்கு முன்னால் கூத்தாநல்லூர்ல ஒரு பையனை காணும், இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த பையன். எல்லாரும் வாட்ஸ்அப்ல வந்திருக்க பார்த்துருப்பீங்க. எதனால அவன் காணா போயிட்டான்? காரத்தை அதுல போடப்பட்டிருக்கு. அண்ணன்ட்ட கோச்சுக்கிட்டு இவன் ஓடி போயிட்டானா. ஒரு சின்ன விஷயம், ஆமா வீட்டுல திட்டுவாங்க தான் அடிப்பாங்க தான், அது என்ன காரணம் நமக்கு விளங்கல. ஆனால் அண்ணன் மேல் உள்ள ஏதோ ஒரு கண்டிப்பின் காரணமாக கோச்சுக்கிட்டு இவன் வெளில போயிட்டான். இது மாதிரி தற்கொலை செய்து கொள்றவங்க நிறைய. காலேஜ் படிக்கிற இளம் வயது பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஏன்பா பண்ண? வாத்தியாரு மானக்கேடுபடுத்திட்டாரு, திட்டாரு. நீ ஏன்பா பண்ண? காதல் தோல்வி. நீ ஏன்பா பண்ண? குடும்பத்துல கஷ்டம். நீ ஏன்பா பண்ண? படிப்பு வரல, மன உளைச்சல். அற்ப காரணத்துக்கெல்லாம் இன்னைக்கு தற்கொலையை தேடி போறோம். பிரச்சனைகளை ஒரு துன்பத்தை எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தெரியல. மக்தப் பள்ளி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். அருமையான ஒரு உதாரணம் யூசுப் நபியுடைய உதாரணம். யூசுப் நபி அவங்களுடைய சகோதரரை கிணத்துல தூக்கி போட்டாங்களா? யூசுப் நபியை ஒரு அந்த வழியா போன ஒரு வியாபார கூட்டம் அவங்களை காப்பாத்துச்சா? யூசுப் நபி அடுத்த ஆண்டின் இறுதி அங்க போய் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்து எங்க உட்கார்ந்துருந்தாங்க? அரசு சிம்மாசனத்திலே அமர்ந்தாங்க. யார் அவங்களை கிணத்துல பிடிச்சி தள்ளினாங்களோ அவங்க இவங்கள்ட்ட பொருளாதாரத்தை தேடி கொண்டு வந்து அல்லாஹ் நிக்க வச்சான். இந்த வரலாறு நீண்ட நிறைய வரலாறு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? கிணத்துல பிடிச்சி நம்மளை காட்டுல விட்டுட்டு போனாலும் அல்லாஹ் உதவ நினைத்தால் இக்கட்டான நிலையில் நம்ம அல்லாஹ் காப்பாத்துவான், அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான். இந்த எண்ணத்தை தன்னம்பிக்கை எது உங்களுக்கு ஊட்டுச்சு? சிறு வயதிலே இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டும் போது உலகமே எதிர்த்தாலும் என் ரப்பு என்னை காப்பாற்ற நினைத்தால் என்னை காப்பாற்றுவான், உலகமே தடுத்தாலும் என் ரப்பு எனக்கு கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. இந்த பாடத்தை உலக கல்வி கற்குமா, மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்குமா? அதுக்கு நாம நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்? மார்க்க கல்வியின் பக்கம் இது போன்ற மதரசாக்களுக்கு அனுப்பும். இங்க இவ்வளவு பார்த்தோம்னா எவ்வளவு அற்புதமா இருக்கு. ஒண்ணு ஒன்னையும் பார்க்கும்போது அதை ஒவ்வொன்றையும் அந்த பிள்ளைகள் விளக்குறாங்களே, அந்த பக்கம் அவங்க போவாங்களா? இங்க பாருங்க, அது மது போதை
புத்தாண்டு கொண்டாட்டம், சீரழிக்கும் சினிமா, இப்படி போட்டு இதை விளக்குன ஒரு பையன் அந்த சினிமாவின் பக்கம் போவானா? அந்த நடிகர் பின்னாடி நிற்பானா? அந்த நடிகனுடைய அந்த சிலைக்கு பாலை ஊத்துவானா? அந்த போதை அவன் குடிப்பானா? பிறந்த நாளை அவன் கொண்டாடுவானா? தர்கா வழிபாடு, அதை பத்தி போதிக்கக்கூடிய அந்த மாணவி தர்காவுக்கு போவாளா? எவ்வளவு விஷயங்கள் இங்கே போதிக்கப்படுது. ஒரு மணி நேரத்தை ஒதுக்குவதற்கு முடியல, வெக்கி தலை குனியணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொற்றுத்தரக்கூடிய கடமையில் இருக்கிறோமே, அதை சரிவர நாம் செய்தோமா? அல்லாஹ் மறுமையிலே கேட்டால் என்ன பதில் வைத்திருக்கிறோம்? குர்ஆன் எல்லார் வீடுகளிலும் இருக்கு, ஆனால் ஓதப்படுகிறதா? நீங்கள் தானே முதல் ஆசிரியர். நீங்களே தொழாதவர்களாக இருக்கும்போது உங்க பிள்ளை எப்படி தொழுவோம்? நாம் என்ன அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல போறோம்? இப்ப மக்தப் மதரசாவின் அவசியத்தை முதலில் நாம உணரணும். அதற்கு பிறகுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு புகுத்தணும். அது நாளைக்கே தஜ்ஜால் வந்தால் இவன் தான் தஜ்ஜால் என்று உங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா? கற்றுக் கொடுத்திருக்கிறீங்களா? நாளைக்கே தஜ்ஜால் வரான், ஆஹா இவனை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோமே, இவன் தஜ்ஜால், இவன் பின்னாடி போக கூடாது, நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? இது யஜூஜ் மஜூஜ் கூட்டம், நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? இதோ இறங்குறாங்க, இவங்க தான் ஈசா நபி, நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? இங்கே பார்த்தோம், பாடம் இருக்கிறது. நாளைக்கே அல்லாஹ் ஒரு வாய்ப்பு தான, ஹஜ் உம்ரா போறோம், அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும்? மக்தப் மதரசாவுடைய மாணவிகள் அழகான முறையில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் விளக்குறாங்களே, இது போன்று நம்ம அனைவரின் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டாமா? இதுக்கு எது அவசியம்? மக்தப் பள்ளி, உலக கல்விக்கு மட்டும் போறோம். இந்த ஸ்கூல்ல போய் படிச்சா என் பிள்ளை நல்லா படிக்குமா? இந்த ஸ்கூல்ல என்ன நிறைய கோச்சிங் கொடுக்குறாங்களா? இதுல எக்ஸ்ட்ரா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? சரி படிச்சுட்டு வந்து எதுல மார்க் கம்மி, அந்த மார்க் கம்மியானுச்சு, அதுக்கு என்ன டியூஷன் வைக்கலாம்? எவ்வளவு சிந்திக்கிறோம். அதுல ஒரு 10% மார்க்கத்துக்கு சிந்திக்கிறோமா? இப்ப நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை நமக்கு விசாரணை இருக்கிறது. நம்மளுடைய பிள்ளைகளோட மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கு மார்க்க கல்வி அவசியம். அப்படிப்பட்ட கல்வியை நாமும் கற்று நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கற்பிக்கக்கூடிய இது போன்ற இடங்களுக்கு அனுப்பி நாம் மறுமையில் வெற்றி அடைய அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வானாக என்று கூறி எனது இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.